ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாகெடுத்து கஷ்டப்படாமல் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு வெல்லம், கோதுமை மாவு, அரிசி மாவு. நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் 1 கப் வெல்லம், 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுக்கு 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 கப் தண்ணி. இதுதான் தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சு ஆன் பண்ணதுக்கப்புறம் 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் டஸ்ட் இருக்காது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் பாகுபதம் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை, கரைஞ்சி கொதிச்சதுன்னா போதும். இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு குட்டி குட்டியாக உருண்டையாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அதுக்கு சரியாயிடும். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காகணும். திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வைக்கணும். நான் இண்டோலியம் கடாயில் செஞ்சுருக்கேன், அதில் ஹீட் நல்லா ரீட்டைன் ஆகும். அதனால் நான் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு கடாயில் செஞ்சீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இது ரொம்ப சூடாக இருக்கும் இந்த கடாய், அதனால தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு மாவு. இப்போது நான் இதை தொட்டு காட்டுறேன் பாருங்கள், கையில் ஒட்டாமல் நல்லா அந்த அதிரசம் மாவு நம்ம எப்படி செஞ்சு வைப்போம் அந்த மாதிரி இருக்குது. பாகுபதம்லாம் எடுத்து கஷ்டப்படாமல் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது லைட்டாக கையில் நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதிரசம் அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு நம்ம அதிரசம் தட்டி நம்ம அதிரசம் சுட்டு எடுக்கலாம். மாவு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நம்ம எடுத்த நெய்லேயே அந்த 1 ஸ்பூனும் இந்த இப்போ நம்ம தடவுறோம்ல, இதுக்கு மட்டும்தான் நம்ம நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அதிரசம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், மீடியம் சைஸில் நம்ம அதிரசம் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் தட்டி வச்சுருக்கேன் மாவு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா மீடியம் சூடில் இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. மீடியம் சூடில் வச்சுட்டு அதிரசம் தட்டணும்ல, அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு உடனே நம்ம கலந்து விடக்கூடாது, மாவு பிரிஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இன்னொரு ஜல்லிக்கரண்டியும் இருந்ததுன்னா அதை வச்சு மேலே அழுத்தி விடலாம், எண்ணெய் எடுக்கிறதுக்கு. இல்லைனா அதிரசம் செய்கிறதுக்கு அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்குன்னே ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா அதிரசத்தையுமே நம்ம சுட்டு எடுக்கலாம். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு இன்றைக்கி நினச்சா அப்போவே நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதிரசம் ஒரு தடவை கூட செஞ்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பாகு எடுத்து செய்கிறத செஞ்சுக்கலாம். இது செய்யவே ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.